ஏங்க என்னங்க நொண்டி நொண்டி வரீங்க, என்னாச்சு? கால் வலி புள்ள, பொறுக்க முடியல. யோ, கால் வலிக்குது இல்ல, அப்புறம் ஏன் பொறுக்க போற? ஏங்க இன்னைக்கு ரேஷன் கடை போகையில என் ஃப்ரெண்டு கீதாவை பார்த்தேன். என்ன சொன்னா? எங்க அவ கழுத்துல புது தாலி கொடி போட்டிருக்காங்க. எப்படியும் 5 சவரன் இருக்குங்க. நான் எப்படி வாங்கினேன்னு கேக்குறேன். தைப்பூச அன்னைக்கு வாங்கினேன்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் என்கிட்ட சொல்றவ இத ஒரு வார்த்தை கூட சொல்லங்க. நம்ம என்னைக்கு இப்படின்னா வாங்கி கழுத்துல போடு. வாங்கலாம். அதுக்குன்னா ஒரு குடுப்பனை வேணும். நான் ஒன்று சொல்லவா? என்ன? கழுத்தை பார்த்து பேசுற பொம்பளையும் கழுத்துக்கு கீழே பார்த்து பேசுற ஆம்பளையும் நல்லா வாழ்ந்த சரித்திரமே இல்லை. என்ன மனுஷன்? போய் டீ வச்சுடா போ. ஏம்பில்ல, இந்த கவரை நாய்க்கெல்லாம் கல்யாணின்னு பொண்ணுங்க பேர் வச்சுருக்காங்க, தங்க நாய்க்கு கல்யாணின்னு ஆண்கள் பேர் வச்சுருக்காங்க. இதுலேருந்து உனக்கு என்ன புரியுது? தெரியலங்க. ஆண்கள் எப்பயுமே சுத்த தங்கம். அந்த ரேஷன் கடையில் அரிசி பருப்பு உளுந்து போடுறாங்களாம். எதுக்கு உளுந்து போடுறாங்க? உட்காந்து போட வேண்டியானே. அவன் கீழே டம் டம் விழுந்து போடுவாங்க நினச்சி அவன் பாஸ். உன் வாழ்க்கையில திடீர்னு ஒரு மேஜிக் நடந்தா என்னடா பண்ணுவேன்? நான் இருக்கிற மென்டல் பிரஷருக்கும் டிப்ரெஷனுக்கும் நான் உயிரோடு இருக்கிறதே மேஜிக் தான்டா. இல்லடா. ஏங்க, நீங்க எனக்கு இந்த தாலி செயின் போட்டு 10 வருஷம் ஆச்சுங்க. ரொம்ப பழசாயிடுச்சு. இத மாத்திரலாமா? அப்படி பார்த்தா உன்னையும் கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆச்சு. உன்னையும் மாற்றிடலாமா? ஏம்பில்ல, பெயிண்ட் கடையில் இருக்க பெயிண்ட்லாம் அழுவுதான். ஏன்? என்னது பெயிண்ட் அழுவுதா? தெரியலையே. எல்லாம் வாங்கிட்டு போய் அடிக்கிறாங்களா, அதான். என்னங்க, இந்த சாமியாருக்கும் மாமியாருக்கும் என்னங்க வித்தியாசம்? அப்படி கேளடி என் ஃப்ளவர் குட்டியே. சொல்லுங்க. சொல்ற நல்லா கேட்டுக்கோ. சாமியாரு என்ன ஊத்தி பத்த வச்சு தான் எரி வைப்பாரு. ஆனா மாமியாரு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே என்ன ஏம்பில்ல, தொடப்பத்துக்கு கணக்கு தெரியும்? தொடப்பத்துக்கு எப்படிங்க கணக்கு தெரியும்? அப்புறம் எப்படி கூட்டுது பெருக்குது? என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? சாப்பிட்டியா? இல்லங்க. என்ன சாப்பிட்ட? அதான் சாப்பிடல சொல்றேன். சாப்பிடாம என்னடி வாய்ஸ் இது? ஹலோ மேம், கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். கேளுங்க. உங்கள் ஹஸ்பண்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவனை பற்றி எதுக்கு நான் என்ன நினைக்கணும்? சரி, உங்கள் ஹஸ்பண்ட் ஃபோட்டோ என்னைக்கா பர்ஸில் வச்சுட்டீங்க? அவனை வீட்டில் வச்சிருக்கதே பெரிய விஷயம். நான் எதுக்கு அவன் ஃபோட்டோ பர்ஸில் வச்சுக்கணும்? உங்கள் ஹஸ்பண்ட் வேற கேள்வி இருந்தால் கேளு, அவனை பற்றி பேசாது. வேற கேள்வி இருந்தால் கேளு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாப்பிள்ள டாக்டரா, வக்கீலா, இன்ஜினியரா, கலெக்டரான்னு கேட்டா என்னன்னு சொல்றது? உங்களுக்கு என்ன பிடிக்காது சொல்லுங்க, அது உங்க இஷ்டம். நான் அதுல தலையிட மாட்டேன். அந்த சுதந்திரம் எல்லாம் தாராளமா கொடு. நானும் 1/2 hour உன்னை கேட்டுட்டு இருக்கேன். உன் லைஃப்ல பெரிய ப்ராப்ளம் என்னன்னு. நீ பாட்டுக்கு என்னையே பாத்துட்டு இருக்க. ஏங்க, அந்த நர்ஸ் சொன்னாங்கல்ல சின்ன ஆபரேஷன் தான், பயப்பட வேணாம். எதுக்கு இப்படி நடுங்குறீங்க? பைத்தியக்காரி, அந்த நர்ஸ் சொன்னது நம்ம கிட்ட இல்ல, டாக்டர் கிட்ட. போயிடலாமா? ஏம்பில்ல, தொடப்பத்துக்கு கணக்கு தெரியும்? தொடப்பத்துக்கு எப்படிங்க கணக்கு தெரியும்? அப்புறம் எப்படி கூட்டுது பெருக்குது? என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட?